ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ ஸ்டோரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள், இன்னும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஜின்னோ பார்க்க தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். நம்ம ஜின்னுக்காக நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு ஒன் ஷாட்டுமே நம்ம போட்டதில்லை. என்னோடய ஃபஸ்ட் ஒன் ஷாட். இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். ஹாப்பி பர்த்டே மை டியர். பேர் சொல்ல மாட்டேன், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம ஸ்டேடியம் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஸ்கூலெல்லாம் காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு பெஞ்சில் ஜின், ஒயன், அப்புறமா ஒயனோட ஃப்ரெண்டு 3 பேரும் உட்காந்துட்டு சொல்லு ஜின் அப்படின்னு சொல்லி 2 பேரும் உழுக்குறாங்க. ஏய் போங்கடி 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் எந்திச்சு போயிடுறாரு. அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் என்னடி யாரோ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சிரிச்சிட்டே கேட்க, உன்னையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் எஞ்சி போய்டுறா. அப்போ அவளும் மனசுக்குள்ள, ஐயோ இவன் ப்ளஷ்ஷாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எஞ்சி போய்டுறா. இப்படியே நமக்கு 5 இயர்ஸ் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ வந்து எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒர்க்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒயன் வந்துட்டு ஜின் அப்படின்னு சொல்லி கூப்பிட, சொல்லு ஒயன் அப்படின்னதும், ஆமாம் நீ ஸ்கூல் படிக்கும்போது யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா சொன்ன, யார் அது அப்படின்னு சொல்லி ஒயன் ஆர்வமாக கேட்குறா. அப்போ ஜின் வந்து மனசுக்குள்ள, நீ தாண்டி அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஒயன் வந்துட்டு சொல்கிறா, அது இல்லை அது அப்போ லவ் பண்ணது இப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ ஸ்கூல் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அதை பெருசாக கண்டுக்கல, அவள் போயிடுறா. அப்போ ஜின் வந்துட்டு மனசுக்குள்ள, உன்னை தாண்டி லவ் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணேன், ஆனால் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாரு. வாங்க நம்மளும் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒயன் வந்துட்டு ஜின் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கும் போது ஒயன் வந்து யாரோ எங்கேயோ ஏஞ்சி போயிருப்பான்னு சொன்னா இல்லையா, அவள் ஏஞ்சி ஒரு இடத்துக்கு போகிறா. அந்த இடத்துக்கு போனால் ஒரு பையன் நின்றுட்டு, வந்துட்டியா அப்படின்னு, ஆமாண்டா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்தானா, அதான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காடுறா. அப்போ அவனும் மேலே தோளில் கை போட்டுட்டு, ஆமாம் உன் கூட ஜின்னு ஒருத்தன் சுற்றுறான்ல, அவன் கூட சுத்தாது, அவன் சரியில்லை அப்படின்னதும், ஏய் லூஸ் மாதிரி பேசாத, அவன் என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறான் அப்படின்னதும், ஓ அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சைடு ஜின்னு வந்திருப்பாரு. பார்த்ததும் அவர் கண்ணு வந்து விரியுது. ஏன்னா வந்து ஒயன் வந்து மேலே கை போட்டுட்ருப்பா. அப்போ வந்து ரொம்ப 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. இப்போ ஜின்னுக்கு எப்படி இருக்கும், ஐயோ என்ன இவ ஒரு ஃப்ரெண்டாக இருக்குமோ, இல்லையே நம்மக்கிட்ட கூட அப்படி இருக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி ஜின் வந்துட்டு கிட்ட வர வர அவருக்கு வந்து அவங்க பேசுறது கேட்க ஆரம்பிக்குது. அப்போ அவளும், ஆமாம் இன்னைக்கு டேட்டிங் இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒயன் பேசுகிறா. அப்போ அவனும், இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போய் சொல்லிட்டு நம்ம வேணா பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கலாம். போகலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜின் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு. அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே அவர் திரும்பி நடக்கிறாரு. நடந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு முன்னாடி இவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னாச்சு ஜின் அப்படின்னு கேட்கும். ஒயன் அப்படின்னு, ஆமாம் அவள் லவ் பண்ணுறா, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவள் கேட்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு, தெரியும்டா, நம்ம 3 பேர் க்ளோஸ் தான், பட் நாங்கள் 2 பேர் க்ளோஸ் பெஸ்டீஸில், அதனால தெரியும். அவன் எங்ககிட்ட நல்லா தான் பேசுவான். அவன் பேர் வந்து அஜய், செம்ம ஆள் அவன். எனக்கு அப்படி ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்படுவோம். அப்படியே ஜின்னும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படிலாம் இருக்காது, உனக்கு நல்ல ஆள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ அவளும், அந்த நல்ல ஆள் நீயா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றா. இப்போ 3 சைடு 3 பேர் ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் எல்லாருக்கும் குழப்பமாக இருக்கா? திஸ் இஸ் அ ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி. சரி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இவளும் என்னென்னமோ பண்ணி பண்ணி பார்த்துருப்பா. பட் ஜின் வந்து சிரிக்கவே மாட்டுறாரு. இவளும் என்னென்னமோ குரங்கு செட்லாம் பண்ணி பார்த்துருப்பா உங்கள் ஃப்ரெண்ட். பட் அவரா மனுஷன் நொந்துட்டாரு. அவருக்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்க வழி ஃபுல்லாக இவ சிரிப்பு காட்ட ட்ரை பண்ணியிருப்பா. இவ வெறுப்பேத்துறான்னு சொல்லி திரும்பி நின்று, ஏய் சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு.
அவர் அதுக்கப்புறமா பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு கதவை தப்பா போட்டுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி அழுகுறாரு அவர் ஃபேஸை பார்த்து பார்த்து. அப்புறம் ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு இதுக்கப்புறம் நீ அழுகக்கூடாது ஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்பி வந்துடுவார். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஜின் அப்படின்னும் என்ன அப்படின்னு வரா. அப்போ அவளும் ப்ளீஸ் பேசு அப்படின்னும் சாரி என்னால் உனக்கு கஷ்டப்படுத்தினா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறமா வந்து என்ன நடக்கும்னா அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் டேட் போகிறது இதெல்லாம் வந்து ஜின்னுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சிருப்போம். நீங்கள் அதுக்கப்புறமா சொல்ல ஆரம்பிப்பீங்க என்னென்னலாம் நடந்துச்சு அங்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் கதைலாம் நிறைய சொல்லுவீங்க. ஜின்னுக்கு ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு நல்லா இருக்கால அப்படின்ற மாதிரி அவர் நினச்சி சிரிச்சுக்கிட்டே தான் அந்த கதையெல்லாம் கேட்பாரு. மனசில் ஒரு நிமிஷம் கூட அவங்கள பிரிக்கணும் அப்படின்ற நினப்பு அவருக்கு வந்தது கிடையாது. இந்த மாதிரி அவர் இப்படியே 5 வருஷம் ஊற்றிருப்பார். இவளும் லவ் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பா. பட் இவளாலேயும் சொல்லியிருக்க முடியாது. ஜின்னும் சொல்லலான்னு நினச்சிருப்பாரு. பட் அவள் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவர் விட்டுருப்பாரு. இப்போ வந்து இவங்க ஒர்க்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜின் இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சுட்டு ஆனால் நான் அப்படி லவ் பண்ணேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படிப்பட்ட பாவி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து ஒயனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒயன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுமா அப்படின்னதும் சீக்கிரம் வீட்டுக்கு போடி அப்படின்னதும் என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி ஒயனோட குரல் இப்போ சீரியஸ் ஆகுது. ஜின்னு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அம்மா ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி என்னாச்சுமா அப்படின்னா ஜின் அது அப்படின்ற மாதிரி அவங்க தயங்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னும் என்ன ஃபோன் அப்படின்னும் ஒரு ஃபோன் நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வயனோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவரும் சரி அப்படின்ற மாதிரி சரி வா வயன் போகலாம் நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்து பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்கள் ஃப்ரெண்டை விட்டுட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அவளும் ஃப்ரெண்ட்ஷிப்னு இவன் நினைக்கிறான்னு எனக்கு பயமாக இருக்குது. இவன் என்ன தானே லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்ருக்கா. பட் அவளுக்கும் தெரியல. இப்போ வந்து நேராக வயனோட வீட்டுக்கு வந்தா வயனோட அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு பார்த்த மாப்பிள்ள அப்படின்னு அர்ஜுனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வயன் கேட்குறா. ஷீஸ் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ சொல்ல தயங்குறாங்க. பட் சொல்லுமா அப்படின்னு உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லவும் ஒயன் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறா. இப்போ ஜின்னு வந்து திரும்பி ஒயனை பார்த்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்களும் சொல்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரி வண்டியில் போயிட்டுருக்கும் போது டக்குன்னு வந்து ஒருத்தவங்க குறுக்க வந்திருக்கான். இவன் லைட்டாக வண்டி ஸ்டேரிங் இது பண்ணவும் டக்குன்னு பின்னாடி வந்துட்டு இருந்த வண்டியில் விழுந்திருக்கான். தலையில் அடிபட்டிருக்கான். சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா சொல்லவும் இங்கே வந்து ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே திரும்பி ஒயனை பார்த்தா அவள் அப்படியே தான் இருக்கா. ஏன்னா 7 இயர்ஸாக அஜய் வந்து அர்ஜுனை வந்து ஒயன் லவ் பண்ணிகிட்டு இருப்பா. அவள் அப்படியே ஸ்டப்பனாக நிற்கிறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்றது புரியவே இல்லை. அப்போ ஒயனோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஒயன்ட்டு சொன்னால் பயப்படுவான்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா சொன்னதாக வந்து ஒயனோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜின் வந்து சரி ஆண்டி என்ன ஹாஸ்பிட்டல் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு ஒயன் அப்படின்னு அவள் இப்போதைக்கு நகர மாட்டாள். ஒரு 1/2 hour ஆகும் அவர் ரியாலிட்டிக்கு வரதுக்கு. வாங்க போயிட்டு நான் அவங்கள விட்டுட்டு நான் வந்து ஒயனை சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பைக் எடுக்கிறான். அப்போ ஒயனோட அம்மாவும் ஏறி உக்காந்துடுறாங்க. திரும்பி பார்த்தா ஒயன் அப்படியே தான் இருக்கா. அவள் வந்து இன்னும் அசைய கூட இல்லை. அப்போ ஜின் வந்து வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுறாரு. விட்டுட்டு வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி நான் ஒயனை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா நீங்கள் வந்து அப்படியே தான் இருக்கீங்க. இன்னும் நீங்கள் அசையவே இல்லை. என்னாச்சு ஒயன் 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 அவர் தட்டிக்கிட்டே இருக்காரு. கணத்தில் தட்ட உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. அவருக்கு புரிஞ்சிச்சு அவர் ரியாலிட்டிக்கு வர ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தட்டுவார் பாருங்க. அப்படியே நீங்கள் உட்காந்து கீழே உட்காந்து குமரி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ வந்து ஜின் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதுகெல்லாம் ரஃப் பண்ணி தூக்கி விடுறாரு. உங்களுக்கு வந்து அழுதா ஃபிக்ஸ் வரும் ஓகேவா. அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
பிடிச்சி நல்லா தேய்க்கிறாரு. அதுக்கப்புறமா எனக்கு பயமாக இருக்குது ஜின் அப்படின்னா, சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னா, அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு பைக்கில் ஏறி உட்கார்றா. அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அப்போ ஒயனை பார்த்ததும், ஏன் தம்பி அவளை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனோட அம்மா கேட்க, வேறு வழி இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இப்போ ஒயன் வந்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு செம்மையாக அழுகிறா. இப்போ ஜின்னுக்கு இதை பார்க்கவும் எப்படி வலிக்குது அவருக்கு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ உள்ளேருந்து டாக்டர் எல்லாம் வந்துட்டு, ஷீ இஸ் நவ் ஆல் ரைட் அப்படின்னு வரா. அப்போ தான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குது. ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு, அவர் கோமாக்கு போயிட்டார் அப்படின்னுவாங்களா. இங்கே எல்லாருக்கும் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. என்னதான் உயிரோட இருந்தாலுமே கோமாவில் இருக்கிறது செத்ததுக்கு சமம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் அப்படியே பயங்கரமாக அழுகிறாங்க. சரி எப்போ கண் முழிப்பாங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி ஜின் கேட்க, தெரியாது, எங்களால் அதை மட்டும் கணிக்க முடியாது. அப்படியே வருஷங்கள் கூட போகலாம், மாதங்கள் போகலாம், தெரியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து வருத்தமாக சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிறதுலே தெரியுது வேறு ஏதோ உள்குத்து இருக்குன்றது ஜின்னுக்கு புரியுது. பட் மிச்சம் யாரும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. பட் ஜின்னுக்கு புரியுது. என்னென்னா கோமாவில் இருக்காங்கன்னா அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அசால்ட்டாலாம் சொல்லாமல் இதில் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறது ஜின்னுக்கு வந்து ஏதோ கன்ஃபியூஷன் ஆகுது. என்னமோ இதில் தப்பாக இருக்குன்றது அவருக்கு புரியுது. அப்புறம் வந்து அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. எப்படியோ ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ ஜின் வந்து அந்த டாக்டரோட கேபினுக்கு போகிறாரு. போய் என்ன நடக்குது உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜின் கேட்கவும், என்ன உண்மை அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. அவர் ஏதோ மிரட்டின மாதிரி இருக்குது. இது வந்து ஜின்னுக்கு நல்லா தெரியுது யாரோ அவங்கள மிரட்டியிருக்காங்க அப்படின்றது. ஒரு யார் அப்படின்னு மாதிரி கேட்கவும், யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு மறைக்கிறாரு. பட் ஜின்னுக்கு நல்லாவே புரியுது இதில் ஏதோ இருக்குது. நீங்கள் சொல்லனா என்ன, எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதா அப்படின்ற மாதிரி ஜின்னு, நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை அந்த இடத்துட்டு போயிடுறாரு. அப்போ அந்த டாக்டர் ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு, மேடம் அவர் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி பேசுகிறாரு. அவன் கண்டுபிடிப்பானா என்னையா, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். அப்போ அவங்க, எப்படி மேடம் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறேன்னா, அவன் நானும் எதிர்பார்த்துருக்க மாட்டான், அதனால் என் காதல் எனக்கு முக்கியம் இல்லையா, அப்போ நான் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஓகே மேம், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, நீ எதுவும் சொல்லாத, அவன் கண்டுபிடிப்பான், எனக்கு தெரியும் அவனை பற்றி நல்லா, அவன் ஒரு வார்த்தையை சொன்னால் செய்வான், அது எனக்கே தெரியும், அவன் கண்டிப்பாக கண்டுபிடிப்பான். பட் நானும் அவன் சான்ஸே இல்லை, என்ன கிஸ் பண்ண மாட்டான், அந்த இடத்துல வேற ஒருத்தவங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. என்னம்மா பண்ணீங்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உனக்கு காசு கொடுத்துருக்கேன், சொன்னதை மட்டும் செய், அவனை சீக்கிரம் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே டாக்டருக்கு பதட்டமாக இருக்குது, அவங்கள எப்படி கொள்வது அப்படின்ற மாதிரி. ஒரு உயிரை தானே நம்ம காப்பாற்றணும், பட் இவங்க நம்மளை இப்படி செய்ய வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு, கடவுளே இது உன் கையில் விடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஜின் வந்து யார் ஃபோன் பண்ணாலுமே எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எல்லாரும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, அவர் எடுக்கவே இல்லை. இப்போ 1 வீக் அப்புறம் ஒயனோட வீட்டை காட்டினா ஜின் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வராரு. கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருப்பார்ல அந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவர் கையில் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. அவர் அப்படியே மண்டே பிச்சுட்டு உட்காந்து அந்த பேப்பரெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பையன் வந்து, ஏய் எப்படா வந்த அப்படின்னு கேட்க, இப்போ தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒயனை மேலங்கிலையும் பார்த்துட்டு, இப்போ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உட்காந்ததே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு வந்து ப்ளூ சிக்கிடுச்சு. அப்போ அவரும் ஒயன் அப்படின்னு வரும், என்னது அப்படின்னு கேட்குறா. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி ஒயன் சிரிச்சுட்டே கேட்க, நான் அஜய் யார் ஆக்சிடெண்ட் பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், யார் அப்படின்ற மாதிரி ஒயன் ஷாகாக கேட்குறா. அவனுக்கு தானே ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்க, கிடையாது, அவனை வேணும்னே ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காங்க, அவனுக்கு வேணும்னே
சைடில் ஒருத்தவனை வண்டியை விட வச்சு அவனை சைடு வாங்கி இது ஒரு மர்டர்னு வெளியே காட்டிக்காம இது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு நம்ப வச்சுருக்காங்க. அவர் அடிபட்டு உமா போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. இப்போ ஒயன் வந்து திரும்பி அழ ஆரம்பிக்கிறா. அப்போ ஜின்னு அது யாருன்னே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. இப்போ ஒயன் அழுகத்தை ஸ்டாப் பண்ணிட்டு ஷாக்காக பார்க்குறா. பார்த்துட்டு யார் அப்படின்னு கேட்க மீரா அப்படின்றாரு. ஆக்சுவலி மீரான்றது உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். நான் ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன், அவளுக்கு பேர் வைக்கவே மறந்துட்டேன். மீரா தான் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் அப்படி சொல்லவும் நீங்கள் அப்படியே வந்து ஸ்டன்னாக பார்த்துட்ருக்கீங்க ஜின்னை. அவர் வந்துட்டு ரியாலிட்டிக்கு வா அப்படின்னு சொல்லி கன்னத்தில் தட்ட தான் நீங்கள் திரும்பி வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்க மீரா அப்படின்றாரு. எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒயன் கேட்க என் சந்தோஷத்துக்காக அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அந்த மனுஷன் அழுது நீங்கள் பார்த்ததே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவர் அழுகிறாரு. பட் என்ன அப்படின்றது ஜின் சொல்லவே மாட்டேங்கிறாரு. நீங்களும் கேட்டு பார்க்குறீங்க. பட் ஜின் சொல்லவே இல்லை. இப்படி ஒரு 6 months கிராஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு ஜின் வந்துட்டு போய் அர்ஜுனை பார்க்க போயிருப்பார். அப்போ வந்து அந்த டாக்டர் இருக்கார். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல 6 மாதமாச்சா அவனுக்கு, நீ இப்போ தான் கண்டுபிடிக்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சிட்டு போகிறான். ஏய் உண்மையில் அந்த மீரா இல்லை தானே அப்படின்னு சொல்லவும் எனக்கு இதுக்கப்புறம் போய் சொல்ல விருப்பம் இல்லை. 1000 தானாலும் நான் ஒரு டாக்டர். என்னோட வேலை ஒரு உயிரை காப்பாற்றுறது. பட் அவங்க ஒரு உயிரை கொல்ல சொல்கிறாங்க. என்னால் அதை செய்ய முடியல. அதனால எனக்கு எக்கச்சக்க ப்ரெஷர் ஆகுது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னதும் எனக்கு நல்லா தெரியும். உன்னை பற்றி நல்லா விசாரிச்சிட்டேன். நீ ரொம்ப நல்ல டாக்டர்னு கேள்விப்பட்டேன். நீ அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியும். அதனால தான் நீ இப்போ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ டிடெக்டிவ்க்கு படிக்கல, பட் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. எஸ், என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாரு. இப்போ ஆக்சுவலி நம்ம ஸ்கூல் டேஸ் தான் காட்டுறாங்க. அதான் மீரா வந்துட்டு ஜின் வந்து அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ மீரா வந்து உடஞ்சிருப்பா. அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜின் நம்மளை லவ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அவள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பா. இப்போ சடன்லி என்ன இருக்கும்னா ஜின் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீராவை ப்ரப்போஸும் அடுத்த நிமிஷம் பண்ணியிருப்பா. பட் ஜின் டக்குன்னு அந்த பூவை தூக்கி ஓரம் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாத மீரா, எனக்கு ஒயனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு போயிருப்பாரு. மீரா வந்து அப்படியே தான் இருக்கா. அப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தா மீராவோட தோளில் யாரை கை வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஒயன். என்னாச்சு மீரா, ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா எழுந்துச்சி போயிருப்பா. அப்போ வந்து கரெக்டாக என்ன ஆகுதுன்னா அவள் வீட்டுக்கு போயிட்டு சூசைட் அட்டன் பண்ணியிருப்பா. சூசைட் அட்டன் பண்ணி ஷீ இஸ் பாஸ்ட் அவே. பட் இப்போ மீரா இருக்காளேன்னு தானே கேட்குறீங்க. ஷீ இஸ் அ ட்வின் சிஸ்டர். அவள் பேர் யாரா. மீராவை ரொம்ப பிடிக்கும். அவள் ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சா. அப்போ அவள் டைரி எழுதுகிற பழக்கம் அவளுக்கு இருக்குது. அந்த மாதிரி அவள் டைரி எழுதி வச்சுருக்கிறதுல ஜின்னை எப்படிலாம் லவ் பண்ணா அப்படின்னு சொல்லி அவள் எழுதி வச்சுருப்பா. பட் அதை அவங்க அக்கா அன்ஃபார்ச்சுனேட்லி படிக்கவும் செஞ்சிருவா. அண்ட் அவள் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரில் ஏன் ஃப்ரெண்ட் ஜின் ஒயனை லவ் பண்ணுறான். எனக்கு தெரியுது அவனோட லவ் பியூர். அந்த லவ் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. அதனால தான் நான் அவனை லவ் பண்ணேன். பட் என்னால் தாங்க முடியல. அதனால தான் இந்த சூசைட் அப்படின்னு சொல்லி எழுதி அவள் அட்டன் பண்ணியிருக்கா. இது வந்து அவள் அக்கா யாராவுக்கு புரிஞ்சதும் உனக்காக நான் அவனை பழி வாங்குவேன் அப்படின்னு அவள் வந்து சத்தியம் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் மீராவோட இடத்துல யாரா மட்டும்தான் இருந்திருப்பா. எல்லா இடத்துலையுமே யாரா மட்டும்தான் இருந்திருப்பா. அதனால தான் ஸ்டார்டிங்கில் அந்த வேலைக்கும் வந்திருக்கிறது யாரா தான். பட் ஜின் வந்து ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்றது யாராவுக்கும் புரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. லவ் பண்ணுறாங்க அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாது. இவன் சொல்லியிருக்கானா இல்லை விளையாட்டுக்கு பண்ணியிருக்கானா, என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டாலோ அப்படின்றது மீராவுக்கு குழப்பமாக இருந்திருக்கும். பட்
அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணியிருப்பான்னா, ஜின்னோட ஃபோனை எதர்ச்சியாக பார்த்துருப்பா. அவனோட வால்பேப்பரில் ஒயனோடது இருக்குது. அப்போ அவள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பா, ஜின் வந்து ஒயனை லவ் பண்ணுறான் அப்படின்றத அவள் கன்ஃபார்மே பண்ணிட்டா. அதுக்கப்புறமா அவள் இந்த வேலையை பண்ணியிருப்பா. என்னன்னா, ஒயனுக்கு பிடிச்சவங்கள நம்ம கொல்லணும், அதுக்கப்புறமா ஒயனை கொல்லணும், அதை பார்த்து ஜின் சாகணும். இதுதான் யாராவோட பிளான். அதுபடி யாராவும் செஞ்சிருப்பா. அப்போ அவள் ஆக்சிடெண்ட் பண்ண வச்சு அவனை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணி டாக்டரை மிரட்டுந்து எல்லாமே யாராதான். பட் அவர் இன்னொன்று சொல்கிறாரு, இதில் யாரா மட்டும் கிடையாது, அவனை கொலை பண்ண இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ஒருத்தவங்க பேரை சொல்லி அவங்களும் இதில் கூட்டணி தான். இதை நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும், பட் நானே எதிர்பார்க்கல, அவளா இவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜின்னோட கண்ணு அவ்வளோ ஒய்டாக இருக்குது. அவர் அதை பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆமாம் தம்பி, இதுதான் உண்மை, இதுதான் நடந்துச்சு. அவ மீரா கிடையாது. யாரா? மீரா எப்பயோ இறந்துட்டா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது யாரா யாரு அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த கதை குழப்பமாக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு, அது எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியுமே. நீங்கள் தான் அவளை லவ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறான். இது யார் சொன்னான்? இது அவ்வளோதான், அவள் தான் சொன்னான். என்னை அவன் லவ் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. தெரிஞ்ச பிறகு அவனை விட எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தவங்க பேரை சொல்லி இதெல்லாம் சொல்லி தான் அவங்க செஞ்சாங்க. அப்புறம் இப்போ இவனை கொலை பண்ண நினைக்கிறவன் அவங்க தான் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். ஆனால் நீங்கள் அவனை கொன்னுடு வாய்ப்பே கிடையாது. அவனை நான் கொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு நல்ல டாக்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம்லாம் யார் உயிரையும் நான் எடுத்துட மாட்டேன். நான் ஒன்றும் அப்படிப்பட்ட கொலகார நாயெலாம் இல்லை. ஏன் உயிரே போனாலும் சரிதான். ஒருத்தவங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு நானும் கொடூரமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஜின்னுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஒயின் வீட் சைட் பார்த்தா ஒயனோட அப்பா, இதுக்கப்புறம் நம்மளால் அர்ஜுனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, நம்ம வேற யாருக்காவது நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு, எங்கள் சுயநலமாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒயனோட அம்மா சொல்லணும். அவள் 7 வருஷமாக லவ் பண்ணியிருக்கா. அவள் லவ் பண்ணி இது வரைக்குமே ஒரு நாள் கூட நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் அவள் செஞ்சிட்டு இருந்தா. இத்தனை வருஷத்தில் அந்த பையனை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அவன் அவ்வளோ நல்லவன். அவன் கோமாக்கு போயிட்டான்றதுக்காக வேற ஒருத்தவங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் நியாயமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒயன் சண்டை போடுறாங்க ஒயனோட அம்மா. அப்போ ஒயனோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணோட லைஃப் எனக்கு முக்கியம்டி, அவன் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது கண் முழிக்க, அவன் நல்ல பையன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவன் கண் முழிச்ச பிறகு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அவனுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம ஒயனுக்கு கல்யாணம் பண்ணணும், அவள் வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒயனப்பா சொல்லிடுறாரு. ஒயனோட அம்மாவால் இதுக்கு மேலே பேச முடியல. ஏன்னா ஒரு அப்பாவோட ஸ்தானத்தில் அவர் எடுக்கிற முடிவு சரி. அதுக்கப்புறமா ஒயனோட அம்மா சரி, ஆனால் ஒயன் எப்படி, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒயனோட அப்பா சொல்லிடுவார். அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜின்னுக்கு இந்த விஷயம் தெரியாது. பட் ஜின்னோட வீட்டில் ஜின்னுக்கு கட்டி பிடிக்கிங்களா அப்படின்னு கேட்கவும், பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு ஒயனை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஜின் ஒயன் மீரா ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரை பற்றியுமே எனக்கு நல்லா தெரியும், நோ ப்ராப்ளம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மாவும் ஜின்னோட அம்மாவும் பேசிக்கிறாங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இவங்க 2 பேருக்கும் தெரியாமல் நிச்சயமே பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ணி 2 நாளில் கல்யாணத்தப்போ தான் ஒயன்கிட்டையும் ஜின்னுக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஜின் வந்து நோ, அவள் ரொம்ப லவ் பண்ணியிருக்கா, எனக்கு தெரியும், அவள் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் அவள் எவ்வளோ லவ் பண்ணான்னு, என்னால் எப்படி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜின் பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாரு. பட் அவங்க வீட்டில் நான் செத்துருவேன், கொன்றுவையா உன் அப்பா அம்மாவை, இல்லைன்னா அவங்களையும் சேர்த்து கொன்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜின்னோட அப்பா மிரட்டுவார். ஜின்னுக்கு வேறு வழியே கிடையாது, அவர் பிளாக் ஆகிட்டாரு. இந்த பக்கம் ஒயனை காட்டினா அவள் இன்னும்மா விளாண்டுக்கிட்டு இருக்கியா, நான் எவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒயன் செம்மையாக கத்துறா. அப்போ ஒயனோட அப்பா, நீ மட்டும் இப்போ ஜின்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா ஹாஸ்பிட்டலில் இருக்க அர்ஜுன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒயனோட அப்பா சொன்னதும் ஒயனுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா வந்து ஒயனோட அப்பா சொன்னதை கரெக்டாக செய்வார்.
அதனால் ஒயனும் சரின்ற மாதிரி தலையாட்டிடுவா. இப்போ ஜின்னுக்கும் ஒயனுக்கும் கல்யாணம் நடக்குது. அப்போ வந்து ஜின் வந்து ஒயனை பெருசாக பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஏன்னே தெரியல, அவர் பெருசாக ஒயனை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ ஒயனுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு, நம்ம ஃப்ரெண்டும் இந்த மாதிரி கல்யாணத்தில் ஒத்துக்கிட்டு வந்து உட்காந்துருக்கான்ல அப்படின்ற மாதிரி ஒயன் பார்த்து இது ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜின் வந்துட்டு ஒயன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. என்னன்னு தெரில, ஒயன் கிட்ட பேசியே 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒயனும் பேசுவான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் இருப்பா. பட் அவள் பெருசாக கண்டுக்க மாட்டா. இன்னைக்கு மேரேஜ் ஃபர்ஸ்ட் நைட். அப்போ வந்து ஜின் கிட்ட, ஜின் நான் சொல்கிறத நீ தப்பாக நினச்சிக்காத. எப்போ அர்ஜுன் கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளில வரானோ நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நான் போய் ஒரு அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் எவ்வளோ லவ் பண்ணேன் அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வைன்னு சொல்கிறான். ஜின் எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிட்டு கட்டில் ஒரு ஓரத்தில் படுத்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டாரு. எனக்கு என்னன்னே தெரில. ஏன்னா வந்து ஜின் வந்து ரொம்ப ஜாலியாக பேசுவார். யார்கிட்டயா இருந்தாலும் ஜாலியாக பேசுறது இந்த வேலைலாம் செய்வாரா. பட் இப்போ அவர் அமைதியாக இருக்க ஒயனுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒயன் ஜின்னையே தான் பார்த்துட்ருக்கா. ஜின் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு எதையோ நினச்சி பார்த்து தூங்குறாரு. இப்போ ஒயன் சைடு பார்த்தா இவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், எனக்காக தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டான். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒயன் சிரிச்சுக்கிட்டு அவளும் அந்த சைடு படுத்து தூங்கிடுறான். இப்படியே ஒரு 6 months கிராஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் அப்பப்போ ஒயனை எத்த பேச வந்தாலுமே ஜின் காதில் வாங்குவார். என்ன பேசுகிறா அப்படின்றதெல்லாம் நல்லா லிசன் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு வார்த்தை கூட ஒயன்கிட்ட பேச மாட்டுறாரு. ஒயனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 8-9 வருஷத்துக்கு மேலே இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. இவங்களோடன்னு ஜின்னு தான் அதிகமாக பேசுவார். பட் ஜின் இப்போல்லாம் பேசுறதே இல்லைன்றது ஒயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை நம்ம தான் கல்யாணம் பண்ணது தப்பு போல் இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணது தான் அவன் லைஃப் போயிடுச்சு நம்மளால நினச்சி நம்மக்கிட்ட பேச மாட்டான் அப்படின்றது ஒயனோட தாட்டாக இருக்குது. இப்படியே இன்னும் 6 months கிராஸ் ஆகுது. இப்போ இவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியே வந்துருச்சு. ஆனாலும் ஜின் இன்னும் பேசவே இல்லை. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒயன் வந்துட்டு ஜின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. என்ன அப்படின்னு கேட்க, இந்தா இதில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒயன் கொடுக்குறா. என்னது அப்படின்னு கேட்க, டைவர்ஸ் பேப்பர்டா அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்க, அர்ஜுன் இன்னும் கொஞ்சம் நாளில் கண் விழிச்சிருவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால் இப்போவே நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், அவனுக்கு ஏஞ்சி வந்த பிறகு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒயன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இப்போ ஜின்னுக்கு இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டாரு, இதுக்கப்புறமும் அமைதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டக்குன்னு அந்த டைவர்ஸ் நோட்டை பிடிச்சி சைன் போட்டு கொடுத்துட்டு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் வேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்க மாட்டேல்ல அப்படின்னு ஜின் கேட்க, தப்பாக நினைக்க மாட்டேங்க ஜின் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒயனும் கேட்குறா. அப்போ ஜின், நான் லவ் பண்ணேன் அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, ஒயனோட கண் வைடாகுது. அவள் அப்படியே ஸ்டாச்சு ஆகிட்டா. இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிடிச்சி கன்னத்தில் தட்டி நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் ஒயனு என்ன அப்படின்னு கேட்குறா. என்ன நீ என்ன லவ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க, அவரும் வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணேன், உன்கிட்ட சொல்ல வரம நீ அர்ஜுனை பார்த்துட்ட, நீ அர்ஜுனை பார்த்துதான் அப்படின்ட்டு போயிட்ட. 7 வருஷம், கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒரு நாளும் நீ என்கிட்ட பேசும்போது தோ தோ அப்படின்னு சொல்லி அவரோட ஹார்ட்டை பாயிண்ட் பண்ணி, இந்த மனசு இருக்கு பற்றியா, அந்த மனசு பாழா போன மனசு அப்படி வலிச்சுதுடி, எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, நரகம் மாதிரி இருக்கும். ஒரு நாளை நான் கடக்கிறதுக்குள்ள என் உயிர் போகும், அது உனக்கு தெரியுமா. ஒரு நாள் அன்னைக்கு நைட் நீ சொன்னல அன்னைக்கு ஜின் அழுது யாரும் பார்த்தது இல்லைன்னு, ஆனால் ஒரு நைட் நான் அழுவேன், அப்படி அழுவேன். ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா உனக்கு. சைல்ட்ஹுட்லேருந்து நான் எந்த ஒரு பொண்ணையும் திரும்பி பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் ஒரு பொண்ணை நான் திரும்பி பார்த்தது கிடையாது. ஒன்றை மட்டும்தான், இதோ இந்த பாழா போன மனசு இருக்கு பற்றி, அந்த மனசு அதை நினச்சிட்ருக்கு. உனக்கு தெரியுமா இன்னொரு விஷயம்,
நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்த அன்னைக்கு அதான் நம்ம ஃப்ரெண்ட் மீரா அவளும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. அப்போ ஒயன் வந்துட்டு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியும் எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியுமே ஷா அப்படின்றாரு. இப்போ வந்து ஒயனோட கண்ணு அவ்வளோ வைடாகுது. அப்போ ஷா என்ன கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சியா? என்ன நான் யாரு என்ன எல்லாம் உனக்கு நல்லா தெரியும். நீ யாரு என்னன்னு தெரியாத அளவுக்கு முட்டாள் இல்லை நான் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, என்ன அப்படின்னு மாதிரி கேட்க, நீ ஒயின் இல்லை, நீ ஷா அப்படின்றாரு. ஏய் லூசாடா நீ, நான் ஒயின் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, இதுலே தெரில அப்படின்ற மாதிரி ஜின் சொல்ல, ஏன்னா மட்டும் ஒன்று சொல்கிறேன், இப்போ உனக்கு புரியும். ஒயன்கிட்ட ஏதாவது ஷாக்கான விஷயத்த சொன்னால் அவள் அடுத்த நிமிஷம் ஸ்டாச்சு ஆகிடுவா. அவளால் மறு டாக் எதுவுமே பேச முடியாது. கன்னத்தில் ஒரு 2 தட்டு தட்டின பிறகு தான் அவள் பேசியே ஸ்டார்ட் பண்ணுவாள். இப்போ நீ ஒயன் இல்லை ஷான்னு சொன்னதும் அவள் ஸ்டெக்காக இருக்கணும். பட் நான் ஒயன்னு சொன்ன பத்தியா, சிக்கிட்டே ஷா அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. அப்போ அவளை சிரிச்சுக்கிட்டே, எஸ் டெஃபினெட்லி கண்டுபிடிச்சிட்டேன், பரவாயில்லடா உனக்கு பிரெயின் அதிகம் தான், என் ஒயன் சொல்லியிருக்கா ஏன் ஜின்னுக்கு பிரெயின் பயங்கரம் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் நேரடியாக பார்க்குறேன், நிஜமாதான் நீ ஜீனியஸ். எஸ் டெஃபினெட்லி ஐம் ஷா அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறா. இப்போ ஜின்னும் நீ ஷா அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின் கேட்க, தெரியும் அப்படின்றா. எப்படி அப்படின்னு கேட்க, அந்த டாக்டர் கிழமை தானே சொன்னான் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அப்போ ஜின் வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க, அவன் தான் சொன்னான்னு எனக்கு தெரியும், அவனை சொல்ல வச்சதும் நான் தான் அப்படின்றா. ஜின்னி ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி அப்படின்னு சொல்லி இப்போ ஷா ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறா. என்னன்னா வந்து அந்த அர்ஜுனை லவ் பண்ணிட்டு இருப்பாள்ல, அது வந்து ஒயன் கிடையாது, ஷா. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ட்வின்ஸு. ஒரு நாள் ஒயனும் இன்னொரு நாள் ஷாவும் இந்த மாதிரி மாற்றி தான் வருவாங்க. பிகாஸ் ஷா சின்ன வயசில் இருக்கும் போது அவளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வந்து இவளை இறந்துட்டான்னு சொல்லிடலாம். ஏன்னா இவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இவங்களை வளர்க்குறது இந்த சொசைட்டியில் ரொம்ப கஷ்டம், ஒத்த பிள்ளைனா தான் இன்னொரு பிள்ளையை தத்து கொடுக்க முடியாது அப்படின்றதுனால இவங்க வந்து ஒரு நாள் ஷாவும் இன்னொரு நாள் ஒயனும் இந்த மாதிரி தான் இவங்க ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ஜின் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்திருப்பார்ல, அன்னைக்கு வந்து வந்திருந்தது ஒயன் கிடையாது, ஷா. ஷா தான் வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருப்பா. இவர் இதை நோட் பண்ணியிருக்க மாட்டார். என்னன்னா 1 விட்டு ஒரு நாள் தான் இவங்க டேட் போவாங்க, இதை இவர் நோட்டே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ஷா வந்துட்டு அந்த மாதிரி தான் நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்றாரு. அப்புறம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஜின் கேட்க, ஏன் நானே கொலை பண்ண சொன்னேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஷா கேட்க, இப்போ யார் அப்படின்னு கேட்கும், நான் தான் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா ஒயனு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் தான், ஏன்னா ஏன் ஆள் இதாகிடக்கூடாது இல்லையா, அதனால தான் அவனை கொல்ல சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒயன் சொல்ல, இவன் கொல்ல சொல்லியிருக்கா அது எனக்கே தெரியாது அப்படின்னு ஷா சொல்லிச்சுட்டே சொல்கிறா. பட் என் அக்கா வாழ்க்கையும் எனக்கு பட்டுச்சு, அதனால தான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லிட்டு திரும்பிக்கிறா. இப்போ ஆக்சுவலி அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னு காட்டலாமா? இப்போ அந்த டாக்டர் ஆக்சுவலி இந்த கொலை பண்ண சொன்னது ஒயன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஜின் வந்து ஷாக்காவை கேட்டுட்டு இருக்காரு. அவள் வந்து ட்வின் சிஸ்டர், அது ஒயன், பட் ஒயன் தான் கொலை சொன்னான், இதே விஷயம் இவ தான் கொலை சொன்னான், இவன் ஆக்சிடெண்ட்டில் செத்து அப்படின்ற பேர் வந்துடும், என் மேலேயும் பழி வராது அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், அது ஷா அப்படின்ற மாதிரி, ஷாவா அது யார் அப்படின்னு கேட்கும். என்னோட ட்வின் சிஸ்டர், அவங்க தான் லவ் பண்ணியிருப்பாங்க, பட் ஒயின் ஒன்றை லவ் பண்ணான், அதனால் அப்படின்ற மாதிரி அவர் தயங்குறாரு. ஜின்னுக்கு இது புரிஞ்சிருக்கும். அண்ட் ஷா உன்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறா, அவள் எப்போவுமே உன்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ
யாராவுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டினா யாரா வந்து ஜின் என் உன் தங்கச்சிக்கு பழி வாங்கணும்னு நினச்சதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீங்கள் எடுத்த முடிவு தப்பு. மீரா, நீ இங்கே இருந்தேன்னு நான் சொல்கிற ஒரே விஷயம், நீ எடுத்தது தப்பு மீரா. நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவை எடுக்க மாட்டே. நீ பண்ணிட்ட. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு நினச்ச. ஆனால் நீ அப்படின்ற மாதிரி ஜின் சிரிச்சுக்கிட்டே உன் லைஃப்பை தொலைச்சிட்ட. நீ இங்கே மட்டும் இருந்தேன்னா நான் உனக்கு சொல்கிற ஒரே விஷயம், நீ எப்பவுமே எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் நான் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன். அதனால் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி ஜின் வந்து அந்த வானத்தை பார்த்து மன்னிப்பு கேட்குறாரு. அப்போ வந்து நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு காற்று, ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல். அது ஆக்சுவலி மீராவோட பர்ஃப்யூம் ஸ்மெல். அப்போ ஜின்னு சிரிச்சுக்கிட்டு நீ இங்கே தான் இருந்தேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, தேங்க்ஸ் மீரா அப்படின்ட்டு இருப்பார். இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஜின் வந்து ஒயினையும் ஷாவையும் பார்த்துட்டு எனக்கு இது எல்லாமே இப்படி தான் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு தெரியும், ஆனால் அர்ஜுனும் நானும் மேரேஜ் பண்ணிக்குவோம். அர்ஜுனுக்கு ஆக்சுவலி நான் ஷா அவள் ஒயன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அது எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லிவிட்டு நோ ப்ராப்ளம், இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷா கிட்ட ஜின் சொல்லவும் ஷா அந்த வீட்டை விட்டு விலக்கு கிளம்பி போயிடுறான். அப்போ ஜின் வந்து நீ ஏன் இப்படி பண்ண, ஒருத்தவங்களுக்கு கொலை பண்ணணும்னு ஏன் நீ துணிஞ்ச அப்படின்னு கேட்க, நான் ஒருத்தவங்களுக்கு கொலை பண்ணணும்னு துணிஞ்சதுக்கான காரணம் நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் ஜின். என்ன பண்ணுறது, லவ்ன்றது யார் மேலே எப்படி எப்போ வரும்னு தெரியாது. நீ என்னை லவ் பண்ணுறது எனக்கு எப்படி தெரியுமா தெரியும், இன்னைக்கு ஷா கிட்ட நான் ஒயனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கத்தி சொன்ன பார்த்தியா, அப்போ ஷா அங்கே தான் இருந்தான். அவன் என்கிட்ட வந்து சொன்னான். எனக்கு ஒரு மாதிரி அழுக வர ஆரம்பிச்சிருச்சு ஜின். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்றைக்குமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்த்தது கிடையாது, நான் என்னோடய ஹஸ்பண்டாக தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒயன் கிஸ் பண்ணுறதோட நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். இது கதை ஃபுல்லாக உங்களுக்கு சேடாக தான் போயிருக்கும். பட் என்ன சொல்கிறீங்க, ட்ரையாங்கிள் லவ்னாலே இதில் சேட்னஸ் இருக்க தான் செய்யும். இதுக்கு வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. ஓகேடா மீஸ், நம்ம இதோடு இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு உங்களுக்கு செகண்ட் பார்ட் போனஸ் பார்ட் வேணும்னா இதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போனஸ் பார்ட் அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது நான் முடிவெடுப்பேன். ஓகேடா மீஸ், டாட்டா.